உனக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒன்று தேடி வரும். இதை நீங்கள் நம்புற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஒரு நாள் காட்டில் பறந்து போயிட்டு இருந்த கிளியை பார்த்து யமதர்மராஜா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்ததும் அந்த கிளிக்கு பயம் கொடுத்துடுச்சு. ஐயோ, யமதர்மராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரே, அப்போ நம்ம சீக்கிரமாக சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது வேகமாக பறந்து போய் கருட பகவான் கிட்ட உதவி கேட்குது. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவானும் அந்த கிளியை கூட்டிட்டு 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு குகைக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாரு. நீ இங்கே இரு, இங்கே யாரும் வரமாட்டாங்க, நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிளிக்கு சந்தோஷம், நம்ம இறப்புல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருட பகவான் யமலோகத்துக்கு போய் யமதர்மரை சந்திச்சு நேத்து எதுக்கு அந்த கிளியை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மரும் அந்த கிளியோட மரணம் 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு குகையில ஒரு பூனையால நடக்க வேண்டி இருந்துச்சு, இவ்வளவு சின்ன கிளி 7 கடலை தாண்டி எப்படி அங்க போகும் தான் நான் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லும் போதே யமலோகத்துக்கு அந்த கிளியும் வந்துட்டு மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கு அப்படின்னா அது எந்த வழியாச்சும் எப்படியாச்சும் நடந்தே தீரும். அது நல்லதோ கெட்டதோ.